முதல்வர் விஜய் தனது ரசிகர்களை மகிழ்விக்க மட்டுமே மேடையில் பேசுகிறாரே தவிர பொதுமக்களுக்காக எதுவும் பேசுவதாக தெரியவில்லை என்று முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். சாரி சொல்லாதீங்க, நீதி கொடுங்க என பேசிய தற்போதைய முதலமைச்சர் விஜய் லாக்அப் மரணம் குறித்து வாய் திறக்காமல் இருப்பது வேடிக்கையாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் மாண்புமிகு கழக தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எந்த சம்பவம் நடந்தாலும் அந்த சம்பவம் குறித்து தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவார். இங்கே ஏதாவது ஒரு இது போன்ற லாக்அப் நடந்தால் கூட அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவர் அந்த குடும்பத்துக்கு வருத்தம் தெரிவித்த செய்திகள்லாம் இருக்குது. ஒரு முதலமைச்சர் அவ்வளவு இறங்கி மக்களிடத்திலே பழகினார். அதை கூட இவர் கிண்டல் பண்ணார். சாரி சொல்லாதீங்க, நீதி தான் வேணும்னு. ஆனால் இன்னைக்கு அந்த சாரி சொல்ல கூட இவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இல்லை. அதே போல ஒன்றிய அரசு மூலமாக பல்வேறு நெருக்கடி வருது, அது குறித்தும் வாய் திறப்பதற்கு அவர் தயாராக இல்லை. அவரை பொறுத்தவரை அவர் என்ன நினைத்துட்டு இருக்கிறாருன்னா, எப்பொழுது அவர் நினைக்கிறாரோ அப்பொழுது மேடை ஏறி தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டு போய்விடலாம். அதுவே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் புரியாமல் இருக்கிற விஷயம், அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களும் அவர் மீது ரசிக மனப்பான்மையோடும் வாக்களித்தவர்கள் தான் அவர் சொல்லுகின்ற செய்திக்காக காத்திருக்கிறவர்கள். மற்ற தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை ஒரு முதலமைச்சராக தன்னுடைய கடமையை அவர் ஆற்ற வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள்.